சாட்சி தான், இவர் அக்யூஸ்ட் கிடையாது, A1 A2லாம் கிடையாது. ஒரு சாட்சி என்ற முறையில நேரில் பார்த்தவர்ங்கிற முறையில விசாரணை தான் இவர்கிட்ட கேட்கிறாங்க. அதற்கே இவர் நீதி வென்றது அப்படின்னு அன்னைக்கே ட்வீட் போட்டார், சிபிஐ விசாரணை எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே. இன்னைக்கு என்னன்னா, அவர் 3வது முறையாக போயிட்டு வரும்போது, இதுவரை ஃபர்ஸ்ட் தடவை போனப்ப அது மாதிரி நடக்கல, 2வது தடவை போனப்பவும் அது மாதிரி செய்யலை. 3வது முறை விஜய் வெளியில வரும்போது அந்த சிபிஐ அலுவலகத்திலிருந்து கார்ல வரும்போது அப்படி கையசைத்து உற்சாக சிரிப்பு சிரித்ததற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த விஷயங்கள் தான் விஜயை இன்னும் பலவீனமாக ஆக்கும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டார். கொள்கை எதிரி சொல்லக்கூடாது, பாவம் விஜய் சிக்கல்ல இருக்கார் இல்லையா. கொள்கை எதிரி பாஜகன்னு அவர் தெரிவிச்சிருந்தார்.